ஒட்டுமொத்தமா மக்களே ஒரு பெரிய துயரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஊழல் பண்றதுக்கு நம்ம நரேந்திர மோடியும் பாஜகவின் தவிர வேற யாராலையும் முடியாது. கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமா உலகமே உயிர் பயத்தில் இருந்த நேரத்தில் யார் பிழைப்பா, யார் பிழைக்க மாட்டா, யாருக்கு எப்போ கொரோனா பரவும், இப்படியான பல குழப்பங்கள் இருந்த காலகட்டத்தில் திட்டம் போட்டு ஊழல் பண்ணவங்க தான் நரேந்திர மோடி அரசாங்கம். அது எப்படி தெரிய வருது அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரங்கள் வழியா தெரிய வருது. கொரோனா காலகட்டத்தில் கண்டிப்பா எல்லாரும் தடுப்பூசி போடணும்னு சொன்னாங்க. இந்த தடுப்பூசியை அந்த ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்புட்னிக் அதெல்லாம் இங்கே இறக்குமதி பண்ணக்கூடாது, அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கெல்லாம் காலதாமதம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இப்போ செங்கல்பட்டு மாதிரி அரசு நிறுவனங்கள், தடுப்பூசி தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்கு. மாநில அரசாங்கங்களுடைய இந்த தடுப்பூசி நிறுவனங்கள்லாம் தடுப்பூசியை தயாரிக்கக்கூடாது, அதுக்கான உரிமம் கிடையாது அப்படின்லாம் தடுத்தாங்க. வேற ஸ்புட்னிக் மாதிரியான தடுப்பூசிகள் இறக்குமதி ஆகிறதுக்கு காலதாமதம் பண்ணி அரசு நிறுவனங்களை தடுப்பூசி தயாரிக்க விடாம தடுத்து இவங்க செரோம் இன்ஸ்டியூட்னு ஒரு கம்பெனிக்கு தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த தடுப்பூசியை தான் நம்ம எல்லாரும் போட்டோம். அந்த கம்பெனி தேர்தல் பத்திரம் வழியா 52 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. அந்த கம்பெனிக்கு இந்த 52 கோடி ரூபாய்க்கு விசுவாசமா இருந்துதான் ஸ்புட்னிக் வர்றதை காலதாமதம் படுத்தினது. மாநில அரசாங்கங்கள், அரசு நிறுவனங்கள் தடுப்பூசி தயாரிக்கிறத தடுத்து நிறுத்தினது. இது எல்லாம் இதன் மூலமா அந்த கம்பெனி அடைஞ்ச லாபம் கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாய் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் சொல்லுது. ஆக உலகமே உயிர் பயத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு கம்பெனி கிட்ட 52 கோடி ரூபாயை லஞ்சம் வாங்கிட்டு தடுப்பூசியை தயாரிக்க மாநில அரசாங்கங்களை தடுத்துட்டு தடுப்பூசிகளை இறக்குமதி பண்றதை காலதாமதம் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு ஃபேவரா நடந்திருக்காங்க. 52 கோடி ரூபாயை கொடுத்து நரேந்திர மோடிக்கு கொடுத்துட்டு 33,000 கோடி ரூபாயை செரோம் இன்ஸ்டியூட் ஆட்டையை போட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் ஊழல். பேரிடர் காலத்துல கூட திட்டம் போட்டு பிளான் பண்ணி விஞ்ஞான ஊழல் பண்ண நரேந்திர மோடி ஊழல் பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவர்.